பட்ஜெட்ல ஒரே ஒரு பாயிண்ட் சொல்ற விக்னேஷ், அடையாறுடைய நதியை சீரமைக்கிறதுக்காக இன்னைக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கி இருக்காங்க? 1500 கோடி ஒதுக்கி இருக்காங்க. இந்த வரி இருக்கு தெரியுமா? அடையாறு நதியை சீரமைப்பதற்காக 1500 கோடி 2023 பட்ஜெட்ல இருந்தது, 2024 பட்ஜெட்ல இருந்தது, 2025 பட்ஜெட்ல இருந்தது. 3 பட்ஜெட்டா சேர்த்து 4500 கோடி. 4500 கோடி இதுவரை அடையாறினுடைய நதியை சீரமைப்பதற்காக பணம் ஒதுக்கிருக்கீங்க. 4500 கோடி. இந்த 1500 கோடி கூட என்ன ரிலீஸ் ஆகலன்னு வைங்க, இந்த 3000 கோடி என்ன பண்ணீங்க? செந்தில் மாதிரி ஒரே பழம் தான், அந்த பழம் தானே இந்த பழம்னு சொல்லி சொல்ல போறீங்களா? இதெல்லாம் சத்தியமா சொல்றீங்க. இங்க இருங்க. ரிப்பீட்டடா நாங்க என்ன சொல்றோம்? நாங்க கங்கை நதியை சுத்தம் பண்ணுவதற்காக பணம் ஒதுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நாங்க கங்கை நதியை சுத்தம் பண்றதுக்காக ஒதுக்கணும். நீங்க ஒரு இருங்க, அதெல்லாம் சுத்தமாயிடுச்சு. நீங்க எப்ப கங்கைக்கு கடைசியா போனீங்க? இன்னைக்கு காசி போயிட்டு வந்தவங்க யாராவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு காசியினுடைய நதி, அதுக்கு ஏத்தாப்புல இருக்கிற கங்கை அந்த ஸ்டேட்டஸை கேட்டு பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கங்கை எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு. இந்த சங்கமம்ல வந்து எல்லாரும் பண்ணும்போது அந்த நதியோட அழகே நம்மளும் தானே பார்த்தோம். ரன்னிங் வாட்டர் ஓடிட்டே இருக்கிற நதி எப்படி சுத்தமாகும்? அங்க இருக்கிற மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து சொல்றதை தவிர அது குடிக்கக்கூடிய தண்ணீர்னு சொல்லி குடிச்சு காட்டுறாரு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க சொல்றீங்களா அடையார் நதி, நாங்க வந்து கங்கை நதியை சுத்தம் பண்றோம், நாங்க தண்ணி மட்டும் குடிச்சு காட்டுறோம். அடையார் நதியை நீங்க சுத்தம் பண்றோம்னு சொல்லி வரைக்கும் 3000 கோடி செலவு பண்றீங்களா? முதலமைச்சர் கூப்பிட்டு குடிச்சு காட்ட சொல்லுங்க, அடையார் நதியில இருக்கிற தண்ணி குடிச்சு காட்ட சொல்லுங்க. நாங்க ஒத்துக்கிறோம், ஆமாப்பா 3000 கோடி இவங்க செலவு பண்ணிருக்காங்க. கிட்ட சைதாப்பேட்டை பிரிட்ஜ் மேல உங்களால ஏறி ஒழுங்கா நடந்து போக முடியும். மூக்க பிடிக்காம இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் நீங்க நடந்து போயிருவீங்களா? இதுதான் நீங்க 3000 கோடி செலவு பண்ண வரலாம். இந்த வருஷம் 1500. நான் வேணா இதை வேணா எழுதி வச்சீங்க விக்னேஷ், இதை வேணா எழுதி வச்சீங்க. 2025 பட்ஜெட்டா 2026 பட்ஜெட்ல இதே அடையார் நதியை சுத்தம் பண்றதுக்காக 1500 கோடி ஒதுக்குவாங்க. இன்னைக்கு நேரத்தா ஒதுக்கல. கலைஞர் அந்த காலத்திலேயே ஒதுக்கின பணத்தையே அவர் வந்து அடையார் நதியில முதல்ல இருக்குன்னு சொல்லி அந்த பணத்தை என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் எங்களுக்கு அதுக்கே விட தெரியல. இந்த விடையெல்லாம் இப்ப மக்களுக்கு இன்னும் தெரியறதுக்கு ரொம்ப இல்ல, இதெல்லாம் தெரியறதுக்கு ரொம்ப நாள், இதெல்லாம் தெரிய ரொம்ப நாள் ஆகும் விக்னேஷ்.